ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அக்னி குண்டத்துல விழ வச்சு சாகடிக்க பாத்தீங்க. உங்களையெல்லாம் சும்மா விடலாமா? இதுக்கு மேலையும் உங்களை விட்டா தப்பாயிடும். அம்மா, என்னம்மா இவ கையில சாட்டியோட வந்திருக்கா? எதுக்குடா இங்க வர? தெரியலையம்மா. ஏய், எதுக்கு இது? வேணாம், அடிக்காத. என்ன சாட்டையால அடிக்க போறியா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. போயிடு இங்க இருந்து. இது வரைக்கும் பண்ணல, ஆனா தப்பு பண்ணவங்களை தண்டிக்க இந்த தப்ப நான் பண்ணிதான் ஆகணும். ஏய், வராத. ஏய், கதவு எதுக்கு சாத்துன? கையில வேற சாட்டையோட நிக்கிற. என்ன பண்ண போற நீ? கதவை சாத்திட்டு கையில சாட்டையை வச்சுக்கிட்டு என்னடி பண்ணுவாங்க? இல்ல, என்ன பண்ற? ஐயோ அம்மா, 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 ஐயோ வேணாம். ஐயோ அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அடிக்காதவன. ஏய், வேண்டாம். ஐயோ, வேண்டாம். ஐயோ அடிக்காத. ஐயோ, வலிக்குதுடி. அடிக்காத. கனவா இது? அப்பா, என்ன இது நிஜமா அடிபட்டிருக்கு? காவேரி, என்ன காவேரி? உனக்கு தனிமா இருக்கு? கனகா நேர்ல வந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அத்தனையும் வெறும் கனவா? கனவுல அடிச்சா எப்படி உடம்பெல்லாம் காயமா ரத்த விளாரா இருக்கும்? ஷோ, வலி பின்னி எடுக்குதே. என்னங்க, இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதுங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே
எப்படிங்க ஒரே மாதிரி கனவு வரும்? அதானே. கனவுல வாங்கின அடிக்கி எப்படிங்க நிஜத்துல வலிக்கும்? அப்பா, சாட்டியால் அடிச்ச இடமெல்லாம் வரி வரியா தழும்பா இருக்கு. ஆமா காவேரி, உடம்பெல்லாம் எரியுது. ஆ, காவேரி, ஏதாவது மருந்து இருந்தா போட்டு விட. ஐயோ அம்மா, உடம்பெல்லாம் வலிக்குதே, என்னால முடியலையே. அம்மா ரூமுக்கு போய் ஏதாவது மருந்து இருந்தா வாங்கி போட்டுக்கலாம். அம்மா, அச்சச்சோ. என்ன தனியா விட்டுட்டு அவர் மட்டும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. இந்த ரூம்குள்ள தனியா இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே இப்படிதான் கனகா எல்லார் கனவுலயும் வந்து அடி பின்னி எடுத்தா, அந்த மாதிரி இன்னைக்கும் மத்தவங்க கனவுல வந்திருப்பாளா? எதுக்கு வாங்க அக்கா ரூம்ல போய் கேப்போம். வாங்க. ஐயோ வலிக்குதே. கனவுல தானே அடிச்சு, அது எப்படி நிஜத்துல காயம் இருக்கு? அம்மா, 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 வலி தாங்க முடியலம்மா. டேய் என்னாச்சுமா? உடம்பெல்லாம் ஒரே ரத்த கோடா இருக்கு. டேய், கனவுல வந்து அந்த கனகா சாட்டையால அடி பின்னி எடுத்துட்டாடா. உங்களையுமா? ஆ, டேய் அர்ஜுன், என்னடா உன் உடம்பெல்லாம் கூட கோடு கோடா இருக்கு? அம்மா, கனவுல வந்து அவ என்னையும் தாமா அடிச்சு தோலை உரிச்சிட்டா. உங்ககிட்ட வந்து மருந்து கேட்கலாம் தாமா வந்தேன். ஆனா நீங்களே இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே. ஐயோ அம்மா, அக்கா. நீ அக்கா, சித்தப்பா, பாருங்க அக்கா. என்ன சித்தப்பா உங்களுக்கு? இங்க அவர் கையை பாருங்க. பாருங்க. ஐயோ, கனகா உங்க கனவுல வந்தாளா? ஆமாக்கா. உங்களுக்கும் சவுக்கடி கொடுத்தாளா? ஆமாக்கா. அவர் கையை பாருங்க எப்படி இருக்குன்னு. அம்மா, நீ இங்க பாருங்க. அத்தை, 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 என்னடி? ஐயோ, அத்தை, காட்டு. கனகா உன்னை விட்டு வைக்கலையா? ஒன்னையோண்ணா அப்போ உங்களையும் அடிச்சாரா? பாருடி. இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ, அம்மா, சாரிம்மா. அது எப்படிமா ஒரே நேரத்துல எல்லாருடைய கனவுலயும் வர முடியும்? ஆ, அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கால. அதெல்லாம் கூட சரிதாம்மா. ஆனா கனவுல அடிச்சா நிஜத்துல எப்படிமா தழும்பு வரும்? நிஜத்துல எப்படி வலிக்கும்? அதுதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. அத்தை, ஐயோ, அக்கா வந்துட்டாக்கா. இவளா? என்னது நாடு ஜாமத்துல தூங்காம எல்லாரும் கூடி அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாரோட உடம்புலயும் வரி வரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்க்க வரி குதிரை மாதிரியே இருக்கீங்க. அதெல்லாம் இல்லையே. வீட்டுக்குள்ள புகுந்து யாரோ சாட்டையால் அடிச்சாங்களா? வச்சு செஞ்சுட்டாங்க போலயே. என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. அசோக்குக்கு திரும்பவும் கண் பார்வை வரணுங்கிறதுக்காக சாட்டையால நாங்களே எங்களை அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நேர்த்திக்கடன். சாமிய வேண்டிக்கிட்டு எல்லாரும் சாட்டையால தனித்தனியா அடிச்சுக்கிட்டோம். அதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல. ஓ, நீ அப்படி வரியா? அப்படியா அத்தை? ஆமா ஆமா. சரிதான், அப்ப நம்ம வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். அத்தை, நேத்தி கடனை யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க. சாட்டையால நம்மள நாமளே அடிச்சுக்கிட்டா அதுக்கு பேரு நேத்தி கடனே கிடையாது. வேற யாரையாவது வச்சு அடிச்சாதான் நேத்து கடனே செல்லுபடி ஆகும். இது நீங்க கேள்விப்பட்டது இல்லையா?
இல்லையே. சின்னையாக்கு பார்வை திரும்பணும்னா உங்க நேர்த்தி கடன் தான் பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு சவுக்கால வேற யாராவது தான் அடிக்கணும். இருங்க நான் வரேன். எங்க போற? ஐயோ, என்ன தம்பி நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அண்ணி நான் என்ன பண்ண ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க. நல்லா சமாளிச்சீங்க. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? அத்தை. சவுக்கோட வரா. நம்ம கதை முடிச்சது. ஏய், இத வச்சு என்ன பண்ண போற? உங்க நேர்த்தி கடனை பூர்த்தி பண்ண போறேன். ஏய், என்ன? சின்னையாவுக்கு பார்வை திரும்ப கிடைக்கணும்ல, நேர்த்தி கடனை பரிபூரணமா செய்யணும். இல்லனா சாமி குத்தமாயிடும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரும் மேலயும் மரியாதையும் பிரியமும் எனக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த நேர்த்தி கடனை உங்களுக்காகவும் நான் சின்னையாவுக்காகவும் செஞ்சுதானே ஆகணும். ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏய், வலிக்குது ரொம்ப. வென்றுமா? ஏய், சாட்டையால் அடி வாங்குற உடம்பு அடியுது. இப்படி போட்டு அடிக்கிற? என்னத்த பண்றது? சின்னையாவ உங்க புள்ளையா தானே நினைக்கிறீங்க. பையனுக்காக நீங்களாம் இத கூட பொறுத்துக்க மாட்டீங்களா? உடம்பெல்லாம் வரி வரியா விழுந்தா என் அழகே போயிடும். வீணாக்கா, அழகு முக்கியமா? நீங்க காட்டுற அன்பு தானே முக்கியம். ஐயோ, தெரியாதனமா நேர்த்தி கடன்ற வார்த்தையை விட்டுப்புட்டு இப்படி போட்டு அடிக்கிறாளே. இப்ப என்ன பண்றது? இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதா? ஷூ, கடவுளதான் வந்து அடிச்சோட நேர்ல கொம்பி எடுக்கிறாளே. அதனால இப்போ முடிஞ்சிரும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்பா, நல்லா அடிச்சு என் கைய வலிக்குது. அத்த, எனக்கு கை வலிக்குதுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் பண்றதா இருந்தா என்கிட்டயே சொல்லுங்க. இது நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். ஐயோ அத்தை, நேர்த்தி கடன் அப்பவே முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன் அத்தை. இன்னைக்கு டெஸ்ட் எடுக்க வரதா சின்னையா சொன்னாரே.
ஆளுங்க வருவாங்க வருவாங்கன்னு வாசல்லே பார்த்து கண்ணு பூத்து போச்சு. கடைசி வரைக்கும் யாருமே வரல. இப்பவே சின்னையா கிட்ட போய் கேட்டலாம். துர்கா, நீ இப்ப என்ன கேட்ட? யாரோ டெஸ்ட் எடுக்க வராங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆனா அப்படி யாரும் வரலையே சின்னையா. சின்னையா, முதல்ல இவ்வளவு துர்கான்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. இவ கனகா, நான் தான் துர்கா. நான் தான் துர்கா. ஏய், 2 பேரும் உங்களை துர்கான்னு தானே சொல்லிக்கிறீங்க, அதனால தான் அப்படி சொல்றேன். அதுக்காக இவளை துர்கான்னு ஏத்துக்கிட்டு தான் அர்த்தம் இல்லையே. அசோக், என்னாச்சுப்பா? ஏன் இப்படி கோவப்படுற? அப்பா, அது ஒண்ணு இல்லப்பா. 2 பேரும் நான் தான் துர்கா, நான் தான் துர்கான்னு டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த கோவம்லாம் நாளைக்கு வரைக்கும் தான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவங்களுக்குள்ள யாரு துர்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஒரு டென்ஷனும் கிடையாது. டிஎன்ஏ டெஸ்டா? ஆமாப்பா, ஏற்கனவே சாம்பவி மேடம் வந்திருந்தப்போ சொன்னாங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா? இவங்க 2 பேர்ல சாம்பவி மேடம் ஏற்பாட்டுல யாரு துர்கா யாரு கனகான்னு கண்டுபிடிக்க இவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போக இன்னைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. ஏதோ முக்கியமான வேலையா அவங்களால வர முடியல, அதனால நாளைக்கு தான் வராங்களாம். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அசோக், இந்த டெஸ்ட் பிரைவேட்டா நாமளே பண்ணலாமே. சாம்பவி வரணும்னு எதுக்காக காத்திருக்கணும்? பெரியமா, பர்சனலா பண்ணா ரிசல்ட் வர 1 வாரம் ஆயிடும். டிபார்ட்மெண்ட் மூலமா பண்ணா அடுத்த நாளே கிடைச்சிடும். அதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். கௌரி, கௌரி. சித்தப்பா, நீயே துர்கா கனகா நீங்க 3 பேருமே நாளைக்கு வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது, வீட்டில தான் இருக்கணும். கௌரி பிளட்டை எடுத்து அவ டிஎன்ஏவை இவங்க 2 பேர்ல யாரு கூட மேட்ச் ஆகுதோ அவங்க தான் துர்கா. அதுவும் 2 நாளே தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வீட்டுல சத்தம் போடாம 2 பேரும் இருக்கணும். சின்னையா, இல்ல பரவாயில்ல. டேய், அத்தை வாங்க வாங்க மாமா, வாடா. என்னமோ நீதான் துர்காங்கிற மாதிரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முந்திட்டு வந்து நிக்கிற. சின்னையா சொன்னதை கேட்டல, இன்னும் 2 நாள்ல நான் தான் துர்கான்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ பெட்டி படுக்கையே கட்ட வேண்டியதான். ஞாபகத்துல வச்சுக்க. வேண்டாம், நான் சொல்றது கேளு. நீதான் துர்கான்னு நிரூபிக்க நினைச்ச, அது உன்னை சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும். அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. நான் தான் துர்கான்னு சொல்றதுனால அப்படி என்ன பிரச்சனை வரும்? இப்படி என்ன பயமுறுத்தி என் வாயை அடைச்சு துர்கான்னு சொல்லி இந்த வீட்ல ஏன் எடுத்து கைப்பத்தலான்னு நினைக்கிறியா? அப்படிதானே? இந்த தடவை நான் உன்கிட்ட ஏமாறவே மாட்டேன். சின்னையா எடுக்க போற டெஸ்ட்ல நான் தான் துர்கான்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் சின்னையாவே உன்னை அனுப்பிடுவாரு. நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்படி நீ சொல்றத நம்பிதான் உன்னால நான் இங்க பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லியும் இனிமே என்ன ஏமாத்த முடியாது. நீ சண்டை போட்டாலும் முரண்டு பிடிச்சாலும் உன் ஆபத்துல இருந்து காப்பாத்த வேண்டியது என்னோட கடமையாச்சே. அதை நான் எப்பவும் செஞ்சுட்டு தான் இருப்பேன். பார்க்கலாம். துர்காவை கொல்ல போறேன்னு நீலாவல கூட்டிகிட்டு போனா, துர்கா கனகான்னு 2 பேரும் வீட்டுல தான் இருக்காளுங்க. காட்டுக்கு போன நீலாவை மட்டும் இன்னும் காணும். மாமா,
நான் தான் சொன்னேன்ல, கனகா நீலாவை கொன்னுட்டா. ரத்தத்துல கால் தடத்தை பதிய வச்சு நீலா இறந்த விஷயத்த கனகா சொல்லாம சொல்லிருக்கா. தட்சனுக்கு சாவுக்குறி வந்து அந்த ஆளும் போய் சேர்ந்துட்டான். அதே மாதிரி நீலாவும் இறந்துட்டா. கஷ்டமா இருந்தாலும் இந்த உண்மைய நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கடவுளே, வீணா சொல்ற மாதிரி நீலாம்பரி இறந்துட்டானா? இந்த விஷயத்த நம்ம எப்படி கோகிலா கிட்ட சொல்ல முடியும்? அக்கா, இவ சொல்றாளேன்னு அவசரப்பட்டு அந்த முடிவுக்கே வர வேண்டாம். யாருக்கு தெரியும், திடீர்னு நீலாம்பரி நம்ம முன்னாடி கூட வந்து நிக்கலாம்ல. நின்னா சந்தோஷம்தான் அத்தை. ஆனா துர்காவும் கனகாவும் ஒன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லதில்ல. அவளுங்களை அழிக்க நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். துர்காவை அழிக்க போறேன்னு சொன்னவளையே காணோம். இவளுங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? முடியாதுன்னு சும்மா இருந்தா கனகா சும்மா இருந்துருவாளா? அடுத்து அவளோட பார்வை நம்ம ஒவ்வொருத்தர் மேலயும் விழ ஆரம்பிச்சிரும். அவ அடிச்சா நம்ம தாங்க மாட்டோம். அவளுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அவசரப்படாத மீனா. முன்ன அனுபவம் இல்லாம போய் இப்ப நீலாம்பரியோட நிலைமை என்னன்னே தெரியல. பெரியவரும் வீட்ல இல்ல. இந்த நேரத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணி தப்பாயிடக்கூடாது. அண்ணன் இங்க இல்லங்கிறதுக்காக நாம எதுவும் பண்ணாம இருக்க கூடாது. என்ன? அவளுங்களை அழிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை சரியா பயன்படுத்திக்கணும். வீணா, நீ என்ன பண்ணலாம் நினைக்கிற? சொல்லு. ஒரு நிமிஷம் மாமா, நான் ஆளுங்க கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க? ஓகே. மாமா, அத்தை, பிளான் எல்லாமே ரெடி. என்ன பிளான்? சொல்றேன்.